மிதுனம், அவசரப்படாம இருங்க. பேராபத்து விலகிடுச்சு. பேராபத்து அப்படின்னு நான் சொல்றேன் உங்களை பயமுறுத்துறோம் அப்படின்ற வகையில கிடையாது. ஒரு சில கிரகங்களோட மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதும் கெட்டதுமா இந்த ஏப்ரல் மாதம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோக்கஸ் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு சேனல் தான் உங்களுக்கு நிறைய ஜோதிடம் தாண்டியும் ஆன்மீகத்தை தாண்டியும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்க போது. ஸோ சேனலை தொடர்ந்து பாருங்க. ஓகேங்க, மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்தெந்த மாதிரி கிரக நிலைகள்லாம் இருக்கு, என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாங்க, எந்தெந்த மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம பார்ப்போம். உங்களுடைய ராசியில ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் நடந்திருக்கு. அதாவது கடந்த ஒரு 3-4 மாதமா பாத்தீங்கன்னா குரு வக்ரமா இருந்தார். இந்த 12 ராசிகள்ல குரு எங்க வக்ரமா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா உங்க ராசியில சொல்லி வச்ச மாதிரி உட்காந்துட்டு ஒரு 3-4 மாசம் வக்ரம். ஸோ ஒரு சுப கிரகம் சுபக்கோள் ராசியின் மேல் வக்ரமா இருப்பது அப்படின்றது நல்லதா கெட்டதா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த குரு பகவான் அதிச்சார பயிற்சியில போயிட்டு இருக்காரு. அதாவது அதிச்சாரம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ல போறாருன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபாஸ்ட் மூமெண்ட்ல போகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல, அதாவது மிதுன ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்புல இருக்காரு, கேந்திர வீடுகள் அமர்ந்திருக்காரு, திரிகோண வீடுகள் இருக்காரு அப்படின்ற பட்சத்துல நிச்சயமாக பாருங்க நல்ல பலன்களை செய்வார். இல்ல 6, 8, 12ல மறைகிறாரு அப்படின்னா இந்த அதிச்சார பயிற்சி நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராசி அப்படின்றது மனசு அப்படின்றது உங்க மைண்டு. ஸோ உங்க ராசியில வக்ர நிவர்த்தி இப்பதான் அடைஞ்சிருக்காரு. இந்த மார்ச் 12, 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல கேது இருக்காருங்க. ஸோ கேதுக்கு அப்படியே சமசப்தமா ஆப்போசிட்ல பாருங்க ராகு இருக்காரு. இந்த ராகு கேதுக்கள் ஷேடோ பிளானட்ஸ், அதாவது நிழல் கிரகங்கள். இந்த நிழல் கிரகங்கள் அடுத்து ஒரு 8 மாசம் 9 மாசத்துக்கு அதே வீட்டில தான் இருக்க போறாங்க, மாற மாட்டாங்க, அப்படியே தான் உட்காந்துருக்க போறாங்க. ஸோ இதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வருமானலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவரவர் சுய ஜாதகத்துல இந்த ராகு கேது எந்த அமைப்புல இருக்கு, உங்களுக்கு இந்த ராகு கேது திசை எப்படி போயிட்டு இருக்குன்றதை வச்சுதான் பலன்கள் வரும். அடுத்து உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் வீட்டுல சனி செவ்வாய் புதன், இதுதாங்க விஷயம். இந்த சனியோட இணைவுல செவ்வாய் புதன் இந்த ஏப்ரல் மாதம் கூட்டணியில உட்கார போறாங்க. அடுத்து உங்களுடைய ராசியில இருந்து 11ஆம் வீட்டுல சூரியன் சுக்கிரன். ஸோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னாலே காலச்சக்கரத்துக்கு அது 3ஆவது ராசி. இந்த மிதுனத்தோட அதிபதி யாருன்னு பாருங்க, புதன். புதன் அப்படின்னாலே பேச்சு, கலை, சாமர்த்தியமான பேச்சாலையும் தன்னுடைய சாதுரியமான அறிவாலையும் அனைவரையுமே கவரக்கூடியவர் தான் புதன். அப்ப புதனோட ராசியிலே நீங்க பிறந்ததுனால 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்றது அப்படின்றது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம செவ்வாய் போய் சனியோட இணைவுல இருக்கார். கூடவே பாருங்க உங்க ராசிநாதனான புதன் இணைவுல இருக்காரு. பட்ட கஷ்டத்துக்கான ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் தான். ஏன்னா பல மாதங்களா பாருங்களேன், இந்த மிதுன ராசி பல சோதனைகளை ஃபேஸ் பண்ணிட்டீங்க கரியர் வைஸ். ஏன்னா சனி 10ல தான் போய் பிடிச்சு அப்படியே குடுமி பிடி மாதிரி போய் பிடிச்சிட்டாரு உங்களை. அப்ப என்ன ஆகும், பொருளாதாரத்துல கை வைக்கிறாரு. வேற எங்கேயாவது கை வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஸோ நம்ம அடிவயிறுல கை வைக்கும் போது என்ன ஆகும், கொதிச்சு எழுந்துருவோம். அந்த மாதிரி தான் 10ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. தன்னுடைய 3ஆம் பார்வையா, தன்னுடைய 7ஆம் பார்வையா, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையா அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேரேஜ், ஸ்பௌஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமண ஸ்தானம், இது எல்லாத்தையுமே சனி தன்னுடைய பார்வைகளால தொடர்பு கொள்றாரு. நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன், மிதுன ராசியில இருக்கவங்க கரியர் எனக்கு அங்கதான் தொழில தாங்க பிரச்சனையா இருக்கு. எப்ப சனி உட்கார்ந்தாரோ அப்பத்துல இருந்தே எனக்கு பிரச்சனையா தான் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் நான் என்ன கேர்ஃபுல்லா இருங்க உங்ககிட்ட நான் சொல்வேன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த ஏப்ரல் 14th மேல பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் புதன் இணைவுலையும் பிளஸ் சூரியன் சுக்கிரன் உங்க ராசியில இருந்து 11ஆம் பாவத்துல வரதுனால ஈகோ இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். உங்களோடையும் இல்லை உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸோடையும் வரும்.
சில பேருக்கு வந்து வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சனி செவ்வாய் வந்து ஒரு போர் கிரகங்கள், அதுவும் ராசியில இருந்து 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. என்னதான் நீங்க கரெக்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட உங்க கூட இருக்கிறவங்க உங்களை குழி பறிச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பான் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல கேது இருக்காரு, 9ஆம் வீட்டுல ராகு இருக்காரு. இந்த ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலசர்ப்ப தோஷமானது 9ஆம் வீட்டுல தான் நடந்துச்சு. ஆனா இந்த ஏப்ரல் மாதம் ஆனதுல ராகு கேதுவோட எந்த ஒரு கிரகங்களும் தொடர்பு கொள்ளல. அதை தான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா ஜனவரில இருந்தே வந்து பாருங்களேன், ஒரு கிரகமும் ராகு கேதுக்குள்ள தொடர்பு கொள்றாங்க, திருப்பி கிரகணம் பிடிக்குது, திரும்பி வெளியே போறாங்க, ரிலீஸ் ஆறாங்க, இப்படியே தான் இருந்துச்சு தவிர இந்த ஏப்ரல் மாதம் 14th வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்குள்ள எந்த ஒரு கிரகங்களும் மாட்டவில்லை. ஸோ அதுவே ஒரு வகையில நல்லதான். ஏன்னா ராகு கேது வந்து தேவையில்லாத விஷயத்த நம்ம லைஃப்ல எடுத்துட்டு வரோம். அதுவும் 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல வந்து ராகுவும் வர இருக்கு. சில பேருக்கு வந்து தந்தை ரீதியா வரக்கூடிய சொத்துக்கள் கூட தடைப்பட்டு நின்றுக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து ராகு. மிதன ராசிக்கு வந்து தந்தையோடைய சொத்து கிடைக்கணும்ன்றதான் விதி. ஏன்னா 9 கூடையவனே சனி பகவான் இல்லையா, உங்க ராசிக்கு 9 கூடையவனே சனி பகவான், அவரே வந்து அஷ்டமஸ்தானாதிபதி, 8ஆம் வீட்டோட அதிபதி. அப்போ தந்தையுடைய சொத்துக்களும் பூர்வீக சொத்துக்களும் தான் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மேல நீங்க அதிகமா கவனம் செலுத்தக்கூடியவங்க. அந்த வகையில இந்த மாதிரி இடையூறுகளும் பிரச்சனைகளும் உண்டாகக்கூடிய ஒரு டைம் பீரியடா இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. என்ன ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனது. இந்த 3-4 மாசமா வக்ரமா இருந்த ஒருத்தரால ரிசல்ட் கொடுக்கவே முடியல, சுத்தமா கொடுக்க முடியல ராசியில உட்காந்து. இப்ப அடுத்து 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்கும்? சரி, ஓகே, கரியர் வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கு, இருந்தாலும் அப்படி தத்து வரக்கூடிய அந்த ஒரு சாமர்த்தியமான புத்தி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? குருபலம் இருக்கான்னு, குருபலம் இருக்குங்க, நிச்சயமா இருக்குங்க. ராசியிலே உட்காந்துருக்காருல குரு, உட்கார்ந்தும் உங்களோட 7ஆம் வீட்டை பார்த்துடுறாரு சமசப்தமமா. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைம் பீரியட்ல மேரேஜ் பேச்சு எடுக்கிறாங்க. இப்போ பொண்ணு இருக்காங்க அப்படின்னா மேரேஜ் பேச்சு எடுக்கிறாங்க, தள்ளி போகுதுங்க, எங்களால வந்து எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்கவே முடியல, ஏதோ ஒரு செட்பேக்குங்க, ஏதோ ஒரு டிலே. ஏன்னா குரு வந்து வக்ரம்னா பின்னோக்கி நகர்றாருன்னு அர்த்தம். ஸோ பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு கிரகத்தால ரிசல்ட் கொடுக்க முடியாது. அவ பொண்ணு வீட்டுல திடீர்னு ஒரு பேச்சு வருது, அம்மா சொல்றாங்க சரி ஓகே பண்ணலாம், நீங்க உடனே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ஏப்ரல் 14th மேல நீங்க எந்த விஷயம் ரிலேஷன்ஷிப் வைஸ் தெரிஞ்சாலும் இல்ல மேரேஜ்க்கான ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதே மாதிரி நல்லபடியா உங்களுக்கு முடியும். கணவன் மனைவி உறவு கூட நல்லா இருக்கும். உங்க 2 பேர் இடையில இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், அந்த ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், இந்த ஏப்ரல் மாதம் சூப்பராகவே இருக்க போகுது. ஸோ நீங்க கவலையப்படாதீங்க. எஜுகேஷன்லாம் எப்படி இருக்குங்க? படிப்பு சார்ந்த விஷயம்லாம் நல்லா இருக்குமா இந்த ஏப்ரல் மாதம்? எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் கவனம் செலுத்த முடியுமா? படிக்கிறோம் எங்கள் மண்டையில் எதுவுமே ஏற மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் பிக்கப் பண்ண முடியும். ஏன்னா புதன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் தான். ஒரு ஸ்டூடெண்ட் டக்குன்னு போட்டானே அப்படியே போட்டு எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. ஸோ ஸ்லோவாக தான் பிக்கப் பண்ணுவீங்க. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டோட அதிபதி வந்து சனி பகவான் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு அழகாக கொடுப்பார். டக்குன்னு பிடுங்க மாட்டார். இப்போ ராகுலாம் கொடுத்துச்சுன்னா உடனே பிடுங்கிட்டு போயிடும். சனி எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலுமே அதை வந்து நிதானமாக கடைசி வரைக்கும் கொடுப்பாரு. அந்த வகையில் சனி 9 கூடியனா வர்றாரு, சுக்கிரன் உங்களுக்கு 5 கூடியனா வர்றதுனால பிடிச்ச ஒரு விஷயத்த படிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இல்லை சில பேர் வந்து புது கோர்சஸ் ஜாயின் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ புது கோர்சஸ் ஜாயின் பண்ணி அடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த ஏப்ரல் 14th மேலே நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த மிதன ராசிக்கு கரியர்ல ஒரு சில பிரச்சனைகளும் பேராபத்துகள் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி நீங்க வருவீங்க, கவலையப்படாதீங்க. ஏன்னா சனி 10ல் உட்கார்ந்துருக்க வரைக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாலும் கூட ஒரு ஸ்டெபிலிட்டியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். ரிஷபராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கூட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.